அதுவாடா அஸ்வின், உனக்கும் அண்ணனுக்கும் அம்மா ஃபிஷ் ஃபிங்கர் செஞ்சுருக்கேன். நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுங்க, சரியா? வாவ், சூப்பர்மா. இரு, அண்ணனை கூப்பிடுறேன். டேய் அருண், எங்கடா கிடக்குற? சீக்கிரம் வாடா. என்னடா அஸ்வின், எதுக்குடா அப்படி கூப்பிடுற? என்னதுமா அது? டேய் அருண், அம்மா நம்மளுக்கு ஃபிஷ் ஃபிங்கர் செஞ்சிருக்கோம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோமா? என்னடா சொல்ற? ஃபிஷ் ஃபிங்கர் செஞ்சிருக்கா? வாவ், சூப்பர்ல. என்னம்மா பார்த்துட்டே இருக்க? சூடா இருக்கும், நீ எடுத்துட்டு வந்து தரியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நான் தூக்கிட்டு வருவேன். யாங்கிட்ட கொடு. வேண்டாடா, அம்மா எடுத்துட்டு வரேன், நீ கீழே போட்டுருவ. அப்படியா? போட மாட்டேன்னு சொன்னான்னு நம்ப மாட்டா. சரி, எடுத்துட்டு வா. ஆச்சி, அம்மா ஃபிஷ் ஃபிங்கர் செஞ்சிருக்கு, நீ சாப்பிட்டு பார்க்கறியா? ஆமாச்சி, ஒன்று துண்டு போடு, சூப்பராக இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் போய் சாப்பிடுங்க. வேண்டாட்டி போ, அவங்களுக்கு நினச்சி நீ வாழ. நம்ம போயிட்டுமோ அவளுக்கு கொடுத்து வைக்கல, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அத்தை, மீன் குழம்பும் இறால் கூட்டும் எடுத்து வச்சிருக்கேன், நீங்களும் அவளும் சாப்பிட்ருங்க. என்னம்மா சொல்ற? ப்ரான்ஸ் வேற செஞ்சிருக்கியோ? சூப்பர்மா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பு கவிச்சால ஸ்கூலுக்கு ப்ரான்ஸ் கொண்டு வருவாளோ, டேஸ்ட் சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நானே ஒன்று செய்யட்டும்னு நினைச்சேன், நீயே செஞ்சிருக்க. ஜாலிமா. அதெல்லாம் ஒன்று வேண்டாம், எனக்கும் என் மவளுக்கும் நானே செஞ்சுக்குவேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏன் ஆச்சி இப்படி சொல்லுத? அம்மா நல்லா செய்யும் தருமா, நீ ஏன் அம்மா செய்யறத சாப்பிட மாட்டியா? இல்லை, உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க, எனக்கு சாப்பிட தெரியும். திங்கடி போ, எல்லாம் மிச்சம் தான். அம்மா நீ கூடமா, நான் வாங்கிட்டு போறேன். தள்ளி போ, நீ ஒன்றும் திங்கவே வேண்டாம், நானும் அண்ணனுமே தின்னுக்குறோம். பெரிய இவ அம்மா, நீ குழம்பு கொடுக்காத, அவ பாட்டு நீ அவே இருக்கட்டும். இல்லை, முளைச்சி 3 இலை விடல, என்கிட்ட திண்டுக்கு முண்டுக்கு பேசுவியோ? உன் வேலையை பார்த்துட்டு போ. அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சின்ன பிள்ளைனாலும் சரியா தானே சொல்றான். இவ்வளோ பெரிய மனுஷி, உங்களுக்கு அவன் புத்திமதி சொல்ல வேண்டியதா இருக்கு. பேச மாட்டேன் நீங்க, சரி போனா போகுதுன்னு. இப்ப நாங்க செய்யறத சாப்பிடவும் மாட்டீங்கன்னா பின்ன அப்படித்தான் சொல்லுவான். உங்க கையால பச்சை தண்ணி குடிச்சா கூட அது எனக்கு விஷமா தான் தெரியும். நீங்கெல்லாம் எனக்கு வாச்ச மரும ஒழுவலா? எல்லாம் என் நேரம். இங்க பாரு, பச்சை தண்ணி குச்சை தண்ணின்னு சொல்லிட்டு இருந்தா நானே விஷத்தை ஊத்திடுவேன். பேசாம போ. அஸ்வினே, நீ எதுவும் பேசாத, போய் சாப்பிடு. சரிம்மா. என் மகனை எனக்கு எதிராக திருப்பி விட்டாச்சு, இப்போ ஓ பிள்ளையையும் எனக்கு எதிராக திருப்பி விடுறியா? இங்க பாருங்க, அந்த புத்தி எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. உங்க மவ தான் இந்த வேலையை தெளிவா செய்யறா. அது தெரியாம என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவ கரெக்டா காய் நகர்த்துதா, அதுக்கு தக்கன நீங்களும் ஆடுறீங்க. இன்னும் எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன். வெட்ட வெளிச்சமா தெரியும் போது நீங்க தலையை குனிஞ்சு நிற்பீங்க. என் மாமியார் தலையை குனிஞ்சு நிற்கிறது எனக்கு அவமானமா இருக்கும். என்ன பார்க்குறீங்க? நீங்க என்னை எப்படி நினைச்சீங்களோ அது எனக்கு தெரியாது. நான் உங்களை என் அம்மா மாதிரி தான் நினைச்சேன். நீங்க வேணும்னா மருமக மக கிடையாது, மருமக தான்னு சொல்லலாம். ஆனா நான் மாமியாரா நினைக்கல. எங்க அம்மாவுக்கும் ஒரு படி மேலே தான் உங்களை வச்சிருந்தேன். ஆனா எப்போ நீங்க எங்களை பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே என் மனசு சுக்கு நூறாயிட்டு. நீங்க தலை குனிஞ்சு நிற்கிற காலம் வரத்தான் போகுது. அப்ப நீங்க எப்படி தலை குனிவீங்கன்னு அதை பார்க்க நான் இருப்பனோ இல்லையோ தெரியாது. நீங்க தலை குனிறத பார்க்க என்னால் முடியாது. நான் இப்பவும் சொல்றேன், எந்த தப்பும் அனிதா பண்ணலை. ஆனா நீங்க அதை தப்புன்னு கண்மூடித்தனமா நம்புறீங்க. அவ கூட பிறந்த தங்கச்சாதான் நாத்தனார நினைச்சா. அவ
சரியில்லை. அவ உங்களை திசை திருப்பி விட்டுருக்கா. நீங்க அவ பேச்ச நம்புறீங்க, ஆனா அனிதாவை நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. போதும், என் மகளை பத்தி என்கிட்டயே தப்பா பேசுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துட்டா? நான் எப்ப தலை குனிவேன் அதை வேடிக்கை பார்க்கலாம் தானே நீ இருக்க. இப்ப நீ சொல்றதுல இருந்தே தெரியல. பாப்பு முடி, நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எத்தனை நாள் ஆடுறீன்னு நானும் பார்க்குறேன். நீங்க ஒருத்திக்கு ஒருத்தி மாறி மாறி அடிச்சுக்கிட்டு தனித்தனியா போகிற காலம் கூடிய சீக்கிரம் வரும். என்ன சொன்னீங்க? நானும் அனிதாவும் அடிச்சுக்கிட்டு நிற்போமா? அப்ப நீங்க அதை தான் எதிர்பார்க்குறீங்க, அப்படித்தானே? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நானும் அனிதாவும் அப்படி அடிச்சுக்கிட்டு நிற்கிற நிலைமை வந்துச்சு அப்படின்னா அனிதாக்காக நான் விட்டு கொடுத்துட்டு இங்கே இருந்து போயிட்டே இருப்பேன். இல்லை, அவகிட்ட நான் அடி வாங்குற நிலைமை வந்துச்சு அப்படின்னா அதையும் நான் வாங்கிக்கிட்டு ஒன்றா இருக்க தயாராக தான் இருப்பேன். நான் திரும்ப எக்காலத்துலேயும் அவளை அடிக்க மாட்டேன். நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக அது நடக்காது. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் இனி எந்த ஒரு பிரிவும் வராது. நீங்கள் எதிர்பார்த்து அவமானப்பட்டு நிற்கத்தான் போகிறீங்க. அது நடக்கத்தான் போகுது. எப்போ நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கணும்னு உங்கள் மனசில் தோணுச்சோ அப்போவே உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில எதுவும் இல்லைன்னு ஆயிட்டு. அம்மா, என்னம்மா நடக்குது இந்த வீட்டில்? அம்மா, என்னடி என்ன ஆச்சுன்னு இப்போ தலை தெறிக்க ஓடியாந்துருக்க? என்னாச்சு? இவ என்னம்மா பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கா? என் மாமியாரு என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு கத்துன்னு கத்திட்டு இருக்கு. என் குழந்தை கூட இவ பழகிட்டு இருக்காளா? உண்மையா? என்னம்மா நடக்குது? ஏய், என் கூட வா, எது பேசினாலும் அங்க போய் பேசிக்கலாம். அண்ணி, நீங்களாவது சொல்லுங்க, ஏன் இப்படி வாய் மூடிட்டு மௌனமா இருக்கீங்க? இங்க பாருமா, இந்த வீட்டில் நாங்கள் 2 பேருமே எதுவுமே பேச முடியாத நிலைமையில இருக்கோம். உண்மையை சொன்னா அவளை கண்டிச்சா உங்கள் அம்மாக்கு எங்களை பிடிக்கலை. எங்கள் 2 பேரையுமே ஒதுக்கி வச்சிருக்காங்க. இவங்க பண்ணுறது சரியானு நீயே கேளு. அவங்க 2 பேரையும் பீச்சில் பார்த்துட்டு தான் அன்னைக்கு அனிதா கோவப்பட்டு அடிச்சிருக்கா. அதுக்கு உன் தங்கச்சி என்ன சொன்னாலோ ஏது சொன்னாலோ தெரியாது. எங்களுக்குள்ள இப்ப குடும்பம் அவளால பிரிஞ்சு கிடக்கு. எங்க அத்தை அவ சொல்றத நம்பி அனிதா அடிச்சத தப்புன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் எங்க 2 பேர் கூடயும் முகம் கொடுத்து கூட பேசுறது கிடையாது. எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. நீயே விசாரிச்சுக்கோமா. என்னம்மா இப்படி பேசிட்டு போறாங்க? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ஏமா அவ சொன்னதை கேட்டுட்டு அண்ணி கூடலாம் பிரச்சனையா? வாய மூடிட்டி. எவ உனக்கு அண்ணி? எவளும் அண்ணி கிடையாது. உனக்கு அண்ணனே இல்லைங்கிறப்ப எங்க இருந்த அண்ணி வந்தா? அண்ணி வா, எதுனாலும் ரூம்குள்ள வச்சு பேசிக்கலாம். என்ன நடக்குது இந்த வீட்டில்? ஏன் எல்லாரும் இப்படி பிரிஞ்சு கிடக்குறாங்க? என்னடி காரியம் பண்ணியிருக்க? என்ன காரியம் பண்ணியிருக்க? இப்போ எதுக்கு வரும்போதே ஓலம் போட்டுட்டு வருவியா? நீ பண்ணின காரியத்துக்கு அரைஞ்சு உன் பல்ல கலத்தாம விட்டுருக்கல. அப்போ அப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன். ஒன்னால என் மாமியா கறி என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு துரத்தி முடிக்காத கரையா விரட்டியிருக்கா. நீ என்ன காரியம் பண்ண? அவன் உங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தானமே, ஒழுங்க மரியாதையே சொல்றியா? என்னமா வருது? ஆமாம், இப்போ என்ன அதுக்காக? கேட்டி, அவ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகுதாவோ. உன் மாமியா கறிக்கு என்ன? அவன் ஏன் ஆடுதா? கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே? என்னம்மா பேசுற? என் மாமியா என்னை போட்டு கிளின்னு கிளிக்கி ஒன்று பொண்ணு எடுத்து நான் படாத பாடுபடுதேன். இன்னும் உன் தங்கச்சிக்காரிய வேற அங்கே இருந்து கூட்டிட்டு வரணுமா? இது எந்த காலத்துலையும் நடக்காது. என் மகனுக்கு எப்பேற்பட்ட பொண்ணை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இவ அவனை வளைச்சு போட்டிருக்காளான்னு கேட்டுட்டு இருக்கு. எல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்கா அப்படின்னு என்னை பார்த்து கேட்குறா. என்னட்டி சொல்ற? உன் மாமியாக்காரி இம்பிட்டு தூரம் பேசியிருக்காளா? உனக்கு என்ன குறைச்சலாம்? அவ மவனுக்கு என்னமோ மைசூர் மகாராஜா பொண்ணை கொடுக்கறதா சொன்னானாக்கும். எவ்வளவு திமிர் இருந்தா இந்த பேச்சு பேசியிருப்பா? அத நீ தான் போய் கேட்கணும். அங்க ஏன் பாட பெருந்திண்டாட்டமா இருக்கு. இதுல இவளுக்கு காதல் கேட்குதோ காதல்? ஏய், அந்த பிள்ளை ஏதோ ஆசைப்படுது. அந்த பயலும் தான் ஆசைப்படுதான்.
இதுல என்ன இருக்கு? 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வச்சா என்ன குத்தமா? உன் அண்ணக்காரனை கூட்டிட்டு நான் வந்து மாப்பிள்ளை கேட்குறேன், எப்படி கொடுக்காம இருக்கான்னு நானும் பார்க்குறேன். ஏமா நாங்கள் நிம்மதியாக இருக்குது உனக்கு பொறுக்கலையா? என்னமோ ஊர் உலகத்தில் வேற மாப்பிள்ளையே கிடக்காத மாதிரி இவ அவனை தான் கெட்டு வாங்குறதும், நீ இங்கே உள்ள பகச்சிக்கிட்டு அங்கே வந்து மாப்பிள்ளை கேட்குறேங்கிற. என்னம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஏம்மா வேண்டான்னு சொன்னது இவ மாமியா இல்லை, இவ தான். இவளுக்கு நான் அங்கே போகிறதுல விருப்பம் இல்லை. எங்கடா அங்கே போயிட்டா இவளுக்கு இருக்கிற உரிமையெல்லாம் எனக்கு கிடைச்சிரும்னு இவளுக்கு பொறாம, அதான் மல்லுக்கு நிற்கிறா. இங்கே இருந்தாலே இவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேற மாதிரி தானே எடுக்க சொல்லுவா. எப்பவும் அவ போடுற மாதிரி நான் போடக்கூடாதும்பா. அதான் இவ இங்க வந்திருக்கா. இங்க பாரு, நீ சொல்றது உண்மைதான். அவங்களுக்கு விருப்பம் இல்லை, எனக்கும் விருப்பம் இல்லை. நீ அங்க வந்து என்கிட்ட மல்லுக்கு நிற்கிறது எனக்கு பிடிக்கல. எவ்வளோ ஒருத்தினா எனக்கு பிரச்சனை இல்லை. உன்னை அங்கே கொண்டு வச்சுக்கிட்டு நீ ஏதாவது பண்ணுனா அதுக்கெல்லாம் நான் பழி சுமக்க முடியாது. பாத்தியாமா, நான் சரியா தானே சொல்லியிருக்கேன். ஓ மவ கறிக்கு நான் அங்கே போகிறதுல விருப்பம் இல்லை. அதனால தான் இவ அவ மாமியாரை விட்டு இப்படி பேச சொல்லியிருப்பா. என்னடி இது? அப்போ அவ சொல்றது உண்மை தானே? முதல்ல உனக்கே விருப்பம் இல்லை, பின்ன உன் மாமியா கறி எப்படி சம்மதிப்பா? நீயே உன் தங்கச்சி மேலே நல்ல மதிப்பை அங்கே சொல்லியிருக்க மாட்ட. நீயே வேண்டாதெல்லாம் சொன்னா உன் மாமியா அப்படித்தான் குதிப்பா. ஏன் எவ்வளோ ஒருத்தி வர்றதுல உனக்கு சம்மதம், ஆனால் கூட பிறந்தவ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? வாய மூடுமா. இவளுக்கு என்னமோ ஊர் உலகத்துல வேற மாப்பிள்ளையே கிடைக்காத மாதிரி என் குழந்தை தான் கிடைச்சானா? இவ பண்றதுக்கெல்லாம் அங்க நான் பதில் சொல்ல முடியாது. இங்க பாரு, உனக்கு பிடிக்குது பிடிக்காதங்களாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நினைச்சா நான் அவரை விரும்பினேன், அவரும் என்னை உசுறு குசுரா காதலிக்கிறாரு. நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறோம். நான் அவரை தான் கட்டிக்குவேன், அவரை தவிர வேற யாரையும் என்னால கட்டிக்க முடியாது. உனக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, விருப்பம் இல்லாட்டாலும் சரி, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. பாத்தியாமா, இவளுக்கு எவ்வளவு தினாவிட்டு இருந்தா என் வாழ்க்கை நாசமானாலும் பரவாயில்ல, அவனை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த காலில் இருக்கா. ஆமா, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இவளோட சம்மதம் இங்க யாருக்கும் தேவையில்லை. முதல்ல நீ போய் மாப்பிள்ளை வீட்டில் பேசிட்டு வா. அவங்க சம்மதிக்கலனாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உனக்கு தெரிஞ்சு நீ போய் கேட்காம இருக்கன்னு சொல்லக்கூடாதுல, அதுக்காக தான் சொல்றேன். உன் மவன்காரன் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, நீ போய் சொல்றத சொல்லிட்டு வா. அம்மா, இப்பவே இவளுக்கு இவ்வளவு திமிரு. அங்க வந்தானா என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டா. முதல்ல சொல்லிட்டேன், ஒழுங்கு மரியாதையா இவளை அடக்கி வை, இல்ல நடக்கிறதே வேற. என்னடி செய்ய சொல்ற? என்ன செய்ய சொல்ற? அவ அந்த பையலை தான் கெட்டிக்குவாங்கிறா. அந்த பையலும் இவளை கெட்டிக்குவேன்னு ஒத்த காலில் நிக்கிறான். பின்ன நாம என்ன செய்ய முடியும்? அதுக்காக என் வாழ்க்கை நாசமானாலும் பரவாயில்ல, உன் மக விருப்பப்படி தான் செய்வியா? இங்க பாரு, அவ உன் தங்கச்சி. அவ அங்க வந்தானா உனக்கு நல்லதுதான். உன் மாமியா உன்னை என்னெல்லாம் பண்ணலான்னு நினைக்குமோ இவ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு சப்போர்ட்டா இருப்பா. ஆனா வேற ஒருத்தி வந்தானா உன் நிலைமைய நினைச்சு பாரு. ஒழுங்கு மரியாதையா மனசை மாத்திக்கிட்டு நான் பேசுற வரைக்கும் நீ அமைதியே இரு. அப்போ நீ உன் முடிவை மாத்திக்க மாட்டேன், அப்படித்தானே? வானே, ஏன் அங்க நிக்கிற? உனக்கு எப்போ ஃபோன் பண்றேன், நீ எப்போ வந்திருக்க? சொல்லுமா, என்ன விஷயம்? கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் வரவா வேண்டாமான்னு நினைச்சேன். இங்க நானே 3வது மனுஷனா தான் நிக்கிறேன். என்ன செய்ய சொல்ற? நான் அது தப்புன்னு சொன்னதுக்கு தான், என் பொண்டாட்டி அதை கண்டிச்சதுக்கு தான். இங்க யாருக்கும் அது பிடிக்கல. அண்ணே, என்னன்னே செய்ய? இங்க பாருங்க, தேவையில்லாம எனக்கும் பிரச்சனை. அவனை தான் கெட்டு வந்துட்டு ஒத்த காலில் நிக்கிறா. இவங்கிட்டையும் நான் எவ்வளவோ சொல்லியாச்சு, யாரும் கேட்குற மனநிலையில இல்லை. எங்க மாமியா என்னை கண்டுபடி ஏசுது. ஒழுங்கு மரியாதையா போய் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லு, இல்லைன்னா உன்னையும் வீட்டை விட்டு துரத்திடுவேங்க. இந்த பிரச்சனையெல்லாம் வரும் தெரிஞ்சுதாமா அன்னைக்கே அனிதா கண்டிச்சா. ஆனா இப்ப அதனால இங்க பாரு, நாங்க எல்லாரும் தனித்தனியா நிக்கிறோம். ஏன் நீ அங்க திரும்பி பாரு, என்ன பார்க்க முடியாம அம்மா இவன் மூஞ்சிலியா முடிக்கணும்னு திரும்பி நிக்கி. என்ன செய்ய சொல்ற? யாரும் எதுவும் செய்ய வேண்டாம், போய் மாப்பிள்ளை கேட்டு அங்க போகணும், கிளம்பி வர சொல்லு. என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவ இதனால அவளுக்கு பிரச்சனைங்கிறா, நீங்க திரும்பவும் அந்த மாப்பிள்ளை தான் வேணும்னு ஒத்த காலில் நிக்கிறீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் பொண்ணு ஆசைப்படுறா. ஒன்று அவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும், இல்லை இந்த கல்யாணம் கோயிலில் வச்சாது நடக்கும். பொண்ணு மாப்பிள்ளையும் உறுதியாக இருக்கிறாங்க, யார் தடுத்தா என்ன?
பாத்தியாமா, என்னால எதுவும் பேச முடியாம நான் நிக்கிறேன். நீயே பேசி முடிவெடுத்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு போ. இப்ப என்னத்த பண்ணுமா, என்னத்த பண்ணணுமா? அவன் அவ்வளவுதான் கெட்டு வாங்குறான். நீ மல்லுக்கெல்லாம் நிக்கிறது வேஸ்ட். ஒழுங்க மரியாதையா மனசை மாத்திக்கிட்டு எங்களுக்கு சாதகமா பேசு. என்னால முடியாதுமா, என் மாமியாவை எடுத்துட்டு என்னால எதுவும் பண்ண முடியாது. வேணும்னா நான் இங்க இருக்கேன், நீ போய் மாப்பிள்ளை கேளு, என்ன சொல்லுதோ நடக்கிறது நடக்கட்டும். அப்ப இரு, நானே போய் பேசிக்கிறேன். அவன் வாரானா இல்லையான்னு கேட்டு சொல்லு. ஏன் இவ்வளவு வாய் பேசுறல, ஓ மவளை போய் அண்ணங்கிட்ட பேச சொல்லு, இல்ல நீ போய் பேசு. இங்க பாரு, ஆளாளுக்கு திமிர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நினைக்காதீங்க. என் மக ஆசைப்படுறா, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். அவன் வாரான் வரல, நான் போய் என் மகளுக்காக பேசத்தான் போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க, பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பராக்கா. அருண்செல்லாம் அஸ்வின்செல்லாம் சூப்பராக பேசுகிறீங்க. மாமா கோவப்படாதீங்க. ஐஸ்வர்யாக்கா, மாமா அனிதாக்கா, அருண்செல்லாம் அஸ்வின்செல்லாம் டோன்ட் ஃபீல். அருண்செல்லாம் அழுவுது, சங்கீதா அம்மாவுக்கு அழ வருது. அருண்செல்லாம் ஸ்மைல் பண்ணுங்க. அருண்செல்லாம் ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. ஐஸ்வர்யாக்கா, மாமா அனிதாக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஐஸ்வர்யாம்மா, அனிதா அம்மா, அப்பா, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா எல்லாரும் ட்ரெஸ் செம்மம்மா, ஐ எம் ஃபைன் மாமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. நாங்களாம் நல்லாயிருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்க? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா, ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்க? என்ன சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் சூர்யாண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யாண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஷக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா, மாமா, அருண்செல்லாம் அஸ்வின்செல்லாம் டோன்ட் ஃபீல் ஓகேவா? ஹாப்பியாக இருங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. ஐ லவ் யூ ஸோ மச்னு. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மகேஷக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகேஷ், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மகேஷ் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அம்ரினா ஜாஃபரக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் வீடியோ சிஸ்டர், குட் நைட்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. குட் நைட் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அம்ரினா ஜாஃபரக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. வீடியோ சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் நேசமணியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மாமியாருக்கு என்ன புத்தி மாறி போச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாக்கா, என்ன செய்கிறதுனே தெரியலை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அட லூஸு, சோடா பொட்டி மூஞ்சியை பாரு. அனிதா ஐஸு ரெண்டு பேரும் விடாத சோடா பொட்டியை ஹாய் சொல்கிறீங்களா? எப்படி இருக்கீங்க தம்பி? அவகிட்ட மாட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்கீங்க. ஆமாக்கா, தேங்க்யூ ஸோ மச். என்ன தெய்வமக்கா, எப்படி இருக்கியே? அந்த லூஸு அப்படித்தான் எதையாவது ஒளறிக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் கணக்கிலே எடுக்கக்கூடாது. எங்கள் அத்தா அப்படிலாம் இல்லை, நல்லா பார்த்துக்குவாரு எங்களை. என்ன தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். மூணாவதெல்லாம் கிடையாது, நாங்கள் 2 பேர் தான். இவங்க 2 பேர் தான். நாங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கோம், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் தெய்வம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் தெய்வம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூம்மா. ஹாய் அல்னியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸு, அனிதா, அத்தான், அருண், அஸ்வின் குட்டீஸ் நலமா? நான் நலம். ஐஸு மாமியார் மறுபடியும் பழைய குருடி கதவை திரடின்னு ஆரம்பிச்சுட்டு, பாவம் எங்கள் அத்தான், ஐயோ சோடாப்புட்டி சனியன் வந்து தொலைச்சிட்டாளா? எங்கள் அத்தானை கொத்திட்டு போகிறதுலேயே குறியா இருக்கா. அனிசு ஐஸு அவளை சும்மா விடாதீங்க, தயவு செஞ்சு அவகிட்ட இருந்து அத்தானை காப்பாற்றுங்க. உங்கள் எல்லாரும் ட்ரெஸ்ஸும் புடவையும் சூப்பர், கலரும் சூப்பர். அத்தான் எனக்காக இந்த சாங் பாடுங்க. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில். ப்ளீஸ் அத்தான், டுடே ஸ்டோரி வெரி சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ உம்மான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல. ஹாய் யாழினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? சூப்பர் சாங்கு, ஆனால் இழுத்து பாடணும்.
இதெல்லாம் அத்தானுக்கு வருமா? அதுவும் இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கும்போது நீ வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவோம். எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. உடம்ப பார்த்துக்க, நல்லா ரெஸ்ட் எடு. தேங்க்யூ ஸோ மச்மா. என்ன யாழ்னிக்கா எப்படி இருக்கியே? பாட்டு சூப்பர் பாட்டு. தனியாக இருக்கும்போது பாடணும். இங்கே எல்லாரும் இருக்காங்கல்ல, அதான் அதான் வெக்கப்படுறாங்க. நீங்கள் எப்படி இருக்கியே, நல்லா இருக்கீங்களா? ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. டேக் கேர் அம்மா. ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்கள் உடம்பு இப்போ எப்படி இருக்கு? நல்லா ரெஸ்ட் எடுங்க. லவ் யூமா. ஹாய் மஸ்லாக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, அஸ்வின், அருண், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அஸ்வின் குட்டி, அருண் குட்டி, செம்ம செம்ம சூப்பர் சாங். ஐயோ, உங்கள் பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. உங்கள் வாய்ஸில் நீங்கள் பாடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக அருமையாக இருக்குது. குட்டி தங்கங்களா, குட்டி பட்டு குட்டிகளா, செல்ல குட்டிகளா, வீடியோ ரொம்ப ரொம்ப அருமை. அனிதாக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அனிதாக்கா நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களோட அத்தை இப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. பரவாயில்ல, ஐஸ்வர்யாவை மாதிரி தான் சொல்கிறத கேளுங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களும் ஒரு நாளைக்கு திரும்பி வருவாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, ரொம்ப வருத்தப்படாதீங்க. படுறீங்க. ஐஸ்வர்யாவோட போல்டாக இருக்கிற ஐஸ்வர்யாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீடியோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அதான் ஐஸ்வர்யா, அனிதா, அருண்குட்டி, அஸ்வின் குட்டி எல்லாருக்கும் ஐ லவ் யூ உமா உமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். உங்கள் கமெண்ட் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஐ லவ் யூக்கா. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா, தேடி பார்த்தேனே காணோம் உன்னை, கண்ணா மூச்சி வாணி வெளியில. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? மதர் அண்ட் டாட்டர் வில் லேர்ன் குட் லெசன் வெரி சூன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஹாய் அரிஜோக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அழாத அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் போல் தைரியமாக இருக்கணும் செல்லம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் அரிஜோக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஜோ அம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், தைரியமாக இருக்கணும்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் ட்ரை பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ஜோ அம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூம்மா. ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆச்சி, நீங்கள் பண்ணுறது தப்பு பண்ணுறீங்க. அருண் செல்லம் அழுகாதீங்க, அஸ்வின் செல்லம் சூப்பர். அனிதா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியாம்மா? தேங்க்யூம்மா. ஹாய் காயத்ரி அம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் காயத்ரி அம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூம்மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ் அனிதாக்கா, அண்ணா குட்டி சருன்ஸ் எல்லாம் அல்லாதீங்க, சீன்ஸ் எல்லாம் நல்லா ஆறுதல் சொல்லிட்டீங்க. அனிதாக்கா ஃபீல் பண்ணாதீங்க, இந்த மாமியாரேன்னு இப்படி மாறிட்டாங்க. ஐசக்கா சூப்பர், இந்த நாத்தனாருக்கு இப்படித்தான் அடி கொடுக்கணும், தப்பு பண்ணுறது இவ, மன்னிப்பு கேட்குறது அனிதாவா. குட்டீஸ் பாட்டு சூப்பர், ஐ லவ் யூ ஸோ மச். உமா உமா ட்ரெஸ் வெரி பியூட்டிஃபுல் லவ்லின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூம்மா. ஹாய் பவானி விலாக் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இப்போ உடம்பு பரவாயில்லையா? நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியாம்மா? உடம்பு இப்போ எப்படி இருக்கு, பரவாயில்லையா? நல்லா ரெஸ்ட் எடுமா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. உடம்ப பார்த்துக்கோங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. அண்ணன் எப்படி இருக்காங்க? அபிதாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கக்கா. ஹாய் கலை, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் கலை சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லல்லி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் லல்லி, நல்லா இருக்கியாம்மா? ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று யாரெல்லாம் எங்கள் வீடியோ போட்டு கமெண்ட் பண்ணீங்களோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் அஸ்வின் அருணோட பாய்.